உலகம் உன் கையசைவிலே யாஸ்கோ என்று கூறுதே. யாஸ்கோ 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 Yasko Shirts and Trousers. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிக முக்கியமான பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய, எப்போதுமே நம்முடைய ஒரு ஐகானிக் ஷோவாக இருக்கக்கூடிய இந்த சர்வே நம்ம வந்து நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2026 பிறந்துருச்சு. இப்போ வந்து மக்களுடைய முடிவுகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் எப்போதுமே எல்லோருக்குமே உண்டு. அதில் நாம் வழக்கமாக வந்து ஒரு சர்வே நடத்துவோம். நம்முடைய சர்வே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. மோர் தென் 90% மேலே நம்முடைய ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கு அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி பல தேர்தல் பார்த்துருக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அதை வந்து அதுக்கு பிறகுமே கூட நம்ம வந்து அதை மேற்கோள் காட்டி நம்ம என்ன சொன்னோம் என்ன நினச்சிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்போ நமக்கு வந்து மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத இந்த ஜனவரி மாதம், ஜனவரி 2026 வந்து நம்ம வந்து இந்த சர்வே நடத்துகிறோம். இப்போ கரண்ட்டில் நம்ம நடத்துகிறோம். இந்த சர்வேயில் வந்து இந்த பீரியட் வந்து ஜனவரி மாதங்கனால எல்லா விதமான சேர்னிங்கும் இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி செட்ரைட் ஆகிட்டு இருந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சர்ப்ரைசிங்காக நீங்கள் இன்னொரு பேர் பார்த்துருப்பீங்க, என்னது தினமலர் அண்டு சாணக்கியாவா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய தாய் வீடு தினமலர். அவங்க வந்து கடந்த முறையே நம்ம வந்து ஒரு அவங்களும் நாமளும் சேர்ந்து பண்ணுற ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வந்து லாஜிஸ்டிக்ஸல் அண்ட் டைம் லேகிங்னால நம்ம வந்து கடந்த முறை இணைய முடியல. இந்த முறை நம்ம வந்து தினமலரும் சாணக்கியாவும் இணைந்து இந்த சர்வே நடத்தியிருக்கோம். சர்வே நடத்துனது வந்து சாணக்கியாவுடைய டீம் அண்டு சாணக்கியாவுடைய மெம்பர்ஸ் அண்டு நம்முடைய பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், பியூர் பாலிடிக்ஸ்னு நம்மகிட்ட எல்லாரும் படித்தவங்க இருந்தவங்க எல்லாருமே நம்ம பண்ணியிருக்கிறோம். தினமலர் வந்து முழுக்க டெக்னிக்கலாக நமக்கு நிறையா அதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து பல விஷயங்களில் ப்ளஸ் வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லேயே நம்ம வந்து அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வே வந்து முதல் முறையாக தினமலரும் சாணக்கியாவும் இணைந்து நடத்தக்கூடிய சர்வே. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நடத்தப்பட்டது எப்போன்னா இந்த மாதம் ஜனவரி 2026. அடுத்து நம்ம மொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர்ட்டு பார்த்தோன்னா 3821 சாம்பிள்ஸ் நம்ம தமிழ்நாடு முழுக்க மொத்தமாக எடுத்துருக்கிறோம். இந்த 3821 எப்படி சார் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த தவிர நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 பேருக்கு மேலே நம்ம வந்து ரீச் பண்ணியிருந்தோம். அது வந்து ஆல்மோஸ்ட் 4480 சம்திங் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்த நம்பராக இருந்தது. அதில் நமக்கு வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதெல்லாம் டூப்ளிகேட் சாம்பிளிங் இருக்குது, எதெல்லாம் தப்பான சாம்பிளிங் இருக்குது, எதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்கு வந்து மாறாக இருக்குன்னு அதில் தான் நம்முடைய அந்த செஃபாலஜியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்கில் வந்து அதுதான். நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து ஒரு கணக்கு அப்படின்னா, நம்ம வந்து அதற்கு பிறகு அது வந்து நம்ம எப்படி அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறோம், எப்படி ஃபில்டர் பண்ணுறோம், எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம வந்து பெருமக்கள் நிறைய பேருக்கு தெரியும் அது. ஸோ அப்படி வந்து நம்ம கழிச்சு விட்டதில் எந்த தவறும் இல்லாமல் நம்ம வந்து எடுத்ததில் 3821 ஃபைனல் சாம்பிளாக வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம். இதை எங்கெங்கெல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய பகுதியில் எடுத்திருந்தோம். அங்கங்கே சட்டமன்ற தொகுதியில் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுடைய தொகுதியிலிருந்து தளி வரைக்கும், ஒசூர் தளி வரைக்கும் எல்லா தொகுதியிலுமே, சைதாப்பேட்டை எடுத்திருக்கோம், டீனரில் எடுத்திருக்கோம், வானூரில் எடுத்திருக்கோம், ஸ்ரீபெரும்புதூரில் எடுத்திருக்கோம், திருப்பரங்குன்றத்தில் எடுத்திருக்கோம், திருவண்ணாமலையில் எடுத்திருக்கிறோம், மதுரை மத்தியில் எடுத்திருக்கோம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டைன்னு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதியில் எடுத்திருக்கோம். இந்த லிஸ்ட்டு பூரா நீங்கள் தனியாக காடாவே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கே உங்களுக்கு தேவை நம்ம தொகுதியில் எடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தொகுதிகளுடைய செலெக்ஷன் வந்து ரேண்டமாக நம்மளுடைய அவைலபிலிட்டி, அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சென்டிமெண்ட்லாம் என்ன மாதிரி வேல்யூஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுதியில் எடுத்துருக்கோம். நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நம்ம கருத்துக்கள் நடத்திய தொகுதிகள் நேரடியாக நம்ம வந்து கேள்வி பெறலாம். உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே நம்ம பார்த்துருக்குது, கடந்த மக்களுக்கு 2024 தேர்தலில் யாருக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க, இந்த கேள்வி என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நம்முடைய சாம்பிள் சைஸ் சரியாக இருக்குதா. நம்ம வந்து சாம்பிள் எடுக்கிறோம். இப்போ நம்ம போய் நம்ம வந்து ஒரு கேட்குறோம், நம்ம வந்து 100 பேர்கிட்ட கேட்டிருக்கோம். 100 பேருமே கடந்த முறை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னா உங்களுடைய சாம்பிளே வந்து தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே சொன்னால் செஃபாலஜியில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த முறை யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம மக்கள்கிட்ட கேட்டபோது, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 13% மக்களும், பாஜக கூட்டணி தனியாக இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி தனியாக இருந்துச்சு, பாஜக கூட்டணி தனியாக இருந்துச்சு. ஸோ அதில் 14% மக்கள் பாஜக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கு 30% மக்களும், திமுக கூட்டணி கடைசியாக திமுக கூட்டணிக்கு 43% மக்களும் வாக்களிச்சாலும் பார்க்குறோம். திமுக கூட்டணிக்கு 43%, அதிமுக கூட்டணிக்கு 30%, பாஜக கூட்டணிக்கு 14%, நாம் தமிழருக்கு 13%. இந்த விஜய் எங்கே அப்படின்னு கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போன முறை அவர் போட்டியிடல, சரிங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஏற்கனவே கடந்த முறை வாக்குப்பதிவு ரிசல்ட் எப்படி வந்துச்சோ அதை மோரார்லெஸ் நெருக்கி தான் வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். கிட்டத்தட்ட 8% வந்து நாம் தமிழர் வாங்கியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 18% பாஜக கூட்டணி வாங்கியிருந்தாங்க, திமுக கூட்டணி அதிமுக கிட்டத்தட்ட அதே மாதிரி சதவீதம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாம்பிள் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்குறோம். இது முதல் விஷயம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். மக்கள் சொல்லி தான் பார்த்து மத்திய அரசோட செயல்பாடு சூப்பருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னா
29% மக்கள் எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்கள். நம்ம அடுத்த ஒரு ஷோ போடும்போது தெரியும் உங்களுக்கு இது எப்படி கிராஜுவலாக குரோ ஆகிட்டே வருதுன்னு. மோசங்க, சுமாருங்க, சரியில்லைங்க, அதெல்லாம் வந்து இதை போய் ஒரு மத்திய அரசோட செயல்பாடுன்னு கேட்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2% மட்டும் கூடுதலாக 31% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, நம்ம வந்து இந்த பரவாயில்லைங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்லை, கருத்து இல்லை, தெரியல, சொல்ல விரும்பல, இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதமான மத்திய கருத்தும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பாசிட்டிவ், இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நெகட்டிவ் தான். அந்த எல்லா கார்டுலையுமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இது வந்து மோசம் அப்படிங்கிற சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், சூப்பருங்கிற குரூப், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம், அதை புரிஞ்சுக்கிறோம். இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பரவாயில்லைன்னு பின்னாடி வரக்கூடிய கேள்வியில் பார்த்தீங்கன்னா பரவாயில்லை, தெரியவில்லை, கருத்து இல்லை, இந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த 40% புரிஞ்சுக்கணும். இது இந்த கார்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா கார்டுக்குமே புரியுங்கிற பாத்திரம். ஸோ மத்திய அரசோட செயல்பாடு சூப்பராக இருக்கு அப்படின்னு 29% மக்களும், மோசமாக இருக்கு அப்படின்னு 31% மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்த முக்கியமான கேள்வி, பிரதமர் மோடியோட செயல்பாடு எப்படி நம்ம பார்த்துருக்கோம். மத்திய அரசோட செயல்பாடு பிரதமர் மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம், கட்சிக்குமே தலைவருக்குமே. பின்னாடி நீங்கள் பார்க்க போறீங்க திமுகவுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அண்ட் முதலமைச்சர் ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி இருக்கு, திரு உதயநிதியோட செயல்பாடு பர்சன் டு பர்சன் அது மாறுதுங்க நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பிரதமர் மோடியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மோசங்க அப்படின்னு 30% கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மோசங்கிறது போன முறை வந்து 31% இருந்துச்சு அந்த மத்திய அரசுக்கு, இங்கே 30% கம்மியாக இருக்குங்கிற பார்க்குறோம். சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி 32% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். அவருடைய மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி செயல்பாடு சூப்பராக இருக்குன்னு 32% மக்கள் சொன்னதை பார்க்குறோம். பரவாயில்லைங்க, அது வந்து நம்ம கருத்து இல்லைங்க, பரவாயில்லைன்னு 38% சொன்ன மக்கள் சொல்ல பார்க்குறோம். ஸோ 1% கூடுதலாக வந்து பாசிட்டிவானதும் 1% கம்மியாக வந்து நெகட்டிவானது வந்துருக்கு பார்க்குறோம். பரவாயில்லைங்கிற 38% வந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30, 32, 38 இந்த ஸ்பிளிட். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 60, 70 இந்த அதிருப்தி அலை இருக்கும். மத்திய அரசுக்கான அதிருப்தி அலை, மோடி மீதான அதிருப்தி அலைங்கிறது 60, 70 வந்து நிற்கும். 10, 20 தான் இந்த பக்கம் நிற்கும். அது எப்படி கிராஜுவலாக கூட்ட வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். 33 அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குங்கிற பார்க்குறோம். பிரதமர் மோடியோட செயல்பாடு. மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது கூட தமிழக முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர் எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து தமிழக அரசை மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது, ஒன்றுமே செய்யலை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கூட சொன்னார், நம்ம வந்து ரயில்வே திட்டங்களில் மட்டுமே நம்ம வந்து கூடுதலாக நம்ம வந்து 3 மடங்கு நம்ம 1 லட்சம் கோடி ரூபா கொடுத்திருந்தாங்க 2004 to 2014 காங்கிரஸ் யூபி அரசில். 2014 to 2024 வந்து 10 வருஷத்தில் நாங்கள் வந்து 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். ரயில்வே திட்டங்களில் மட்டுமே 3 மடங்கு கூட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ப்ளஸ் தனியாக வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கணும் பார்த்தா கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபா அளவுக்கான நிதியை ஒதுக்கியிருக்கோங்கிறது சொன்னாங்க. அவர் சொல்றாரு. ஆனால் மக்கள் நினைக்கிறாங்க மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா? ஆமா வஞ்சிக்குது, உண்மைதானங்க. அவர் சொல்லிட்டு போறாரு. உண்மையில வந்து அவங்க வஞ்சிக்க தான் செய்றாங்கன்னு 32% மக்கள் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இல்லை வஞ்சிக்கல அப்படின்னு இணையா அதே மாதிரி 32% மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியல அப்படின்னு 36% மக்கள். நீங்கள் பாருங்க, இந்த 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 சாம்பிள் அண்ட் இந்த சர்வே சரியாக தான் இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே என்ன நானே கேட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். மோடியோடைய செயல்பாடு எப்படி, மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி, தமிழகத்தை வஞ்சிக்குதா, இந்த மூணுலையுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஷியோவில் இருக்கு பாருங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க வேற தொகுதியில் வேற ஆட்கள் வேற நாட்கள் எடுத்தது. ஸோ எல்லாத்துலேயும் வந்த கம்பைன் ரிசல்ட் வந்து காமனாக இருக்கும்போது அது எவ்வளோ சரியாக தான் இருக்கு. 3 கேள்விகள் 3 வேற இடங்கள் வந்தது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பதில் வந்திருக்கும் போது இது எவ்வளவு ஜென்யூனா இருக்குங்கிற புரிஞ்சுக்கலாம். அதற்கான நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஆமா வஞ்சிக்குது 32, இல்லை வஞ்சிக்கவில்லை மத்திய அரசு அப்படின்னு 32, ஓரளவு தெரியல வஞ்சிக்குதா இல்லையான்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு 36% மக்கள் சொல்லியிருக்கோம். திமுக அரசோட செயல்பாடு எப்படி நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். மத்திய அரசோட செயல்பாடு மோடி எப்படி பண்ணாரு, வஞ்சிக்குதா எல்லாத்தையும். இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு இறங்கி வரும். தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்து 4.25 வருஷத்தை முடிச்சிருச்சு. அந்த அலையன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. காங்கிரஸ் மட்டும் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அப்ப அவங்க வந்து நான் வாக்குறுதியை நிறைவேற்றல 80% வாக்குறுதி, 90% வாக்குறுதி, 52 வாக்குறுதி, 5 எதிர்க்கட்சிகள் பூரா வேற ஒன்று சொல்லுது. இவ்வளவு சொன்னாங்க ஒண்ணுமே செய்யலன்னு. ஆளுங்கட்சி வேற ஒன்று சொல்லுது. ஸோ இந்த ரெண்டுக்குமே கணக்கு வச்சுட்டு நீங்க வந்து என்ன பார்க்கணும், மக்கள் நினைக்கிறாங்க திமுக அரசு நாங்கள் 90% நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. தமிழக அரசு வந்து பண்ணல அப்படின்னு மக்கள் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம். திமுக அரசோட செயல்பாடு எப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் சொன்னது சூப்பரா இருக்குங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க அப்படின்னு 22% மக்கள். ரொம்ப சர்ப்ரைசிங்லி இந்த சூப்பர் அப்படிங்கிற பாயிண்ட் மத்திய அரசுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்டோட கம்மியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். மத்திய அரசோட செயல்பாடு எப்படி, மோடியோட செயல்பாடு எப்படி, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குதாங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அதோட 10 மடங்கு 10% கூட இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். அதை விட கம்மியாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சூப்பராக செயல்படுங்கிறது குறைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம். இத்தனைக்கும் என்ன பார்த்துக்கணும், திமுகவுக்கு வாக்களித்தோட எண்ணிக்கை நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து கடந்த தேர்தல் திமுக வாக்களித்தோம் கிட்டத்தட்ட 42% இருந்தாங்க. ஸோ கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்களே சூப்பர்னு 22% தான் சொல்லியிருக்காங்க. அதிலே சரிபாதி 50% நாட்கள் மாற்றி சொல்லியிருக்காங்க. கடந்த முறை திமுக வாக்களித்தவர்கள் பாஜக அரசு வந்து பரவாயில்லாம செயல்படுது 30% சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ வந்து இதை விட 10% கூட மத்திய அரசுக்கு வந்து ஒரு 10% காம்ப்ளிமெண்டாக அடிஷனலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்க ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ திமுக அரசின் செயல்பாடு எப்படின்னா சூப்பர்னு 22% மக்களும், பரவாயில்லை அப்படின்னு ஒரு 30% மக்களும்,
மோசமாக இருக்குன்னு 48% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக அரசோட செயல்பாடு மோசம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 48% மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்குறோம். பரவாயில்லை 30, சூப்பர் 22. அடுத்தா பார்க்குறோம், அது ஸ்பெஷல் பர்சனலைஸாக போகிறோம் நம்ம வந்து. ஸோ முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்கும்போது அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். 26% மக்கள். ஸோ திமுக அரசை விட ஒரு 4% கூடுதலாக பார்த்து நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். அது வந்து அந்த சாம்பிள் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துட்டே இருக்கு பார்க்குற ரிசல்ட்ஸ். திமுக அரசை விட தமிழக முதலமைச்சருடைய பாப்புலாரிட்டி கூட இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 22% டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 26% மக்கள் வந்து சிஎம் வந்து சூப்பராக செயல்படான்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பரவாயில்லை அப்படின்னு 30% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். மோசம் அப்படின்னு 44% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க கடந்த தேர்தலில் வந்து 30% தான். அண்ட் ஏடிஎம்கே பிஜேபி நீங்கள் சேர்த்து வரும்போது 44% வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த முறை நம்ம சாம்பிள் சைஸில் பார்த்தீங்கன்னா 14% பாஜக வாக்களிச்சிருந்தாங்க, 30% அதிமுக வாக்களிச்சிருந்தாங்க. இந்த பாருங்க, இந்த பக்கம் 44 வந்துடும். ஸோ இது எப்படிலாம் வந்து கரெக்டாக வந்து நிற்குதா அப்படிங்கிற ஒரு முறைக்கு 2 முறை நம்ம ரீசெக் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா 44% மக்கள் வந்து மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடை பற்றி. துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய செயல்பாடு முக்கியம். ஏன் துணை முதலமைச்சரை பற்றி கேட்கணும்? அப்படி ஒவ்வொரு அமைச்சராக நீங்கள் கேட்டிருக்கலாமே, ஏன் துணை முதலமைச்சர் பற்றி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம், உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட அத்தனை வைக்கக்கூடிய விமர்சனம், உதயநிதியை வந்து எலிவேட் பண்ணுறதுக்காக அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு. டைனஸ்டி பாலிடிக்ஸ், டிஎம்கேல முதல் எழுத்து டி, அந்த டிக்கு வந்து டைனஸ்டி தான் அர்த்தம். ஸோ டைனஸ்டி பாலிடிக்ஸ் கொண்டு வர்றதுக்காக அரசாங்கத்தை வந்து அவருடைய குடும்பத்துக்காக மாற்றுறதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணுறாங்கன்னு திரு உதயநிதி தான் மத்திய அரசு, பாஜக, எதிர்க்கட்சிகள், அதிமுக உட்பட எல்லா கட்சிகளுமே வந்து குறி வைக்கின்றன. அப்போ உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் வந்து ஆகிறாரு, வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்க்கு ஆகிறாரு. அப்போ அவருடைய செயல்பாடு பற்றி மக்கள் நினைக்கிறான்னு பார்க்கும்போது சூப்பர் அப்படின்னு 20% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது திமுகக்கு 22% சொல்லியிருந்தாங்க, தமிழக முதலமைச்சருக்கு 26% சொல்லியிருந்தாங்க. ஆனால் திரு உதயநிதிக்கு வந்து 20% சொல்லியிருக்காங்க. ஸோ திமுகவோட தமிழக முதலமைச்சரோட அவருடைய வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஒரு 4% வரைக்கும் குறைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம். சூப்பராக செயல்பாடு அப்படிங்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா பரவாயில்லை அப்படின்னு அது வந்து நோ கமெண்ட்ஸுங்க, பரவாயில்லைங்க, தெரியலங்க, அவர் வந்து செயல்படாருங்க, செயல்படாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு எந்த கமெண்ட்டும் பண்ணாமல் இருக்கிறவங்க 29% இருக்கிற பார்க்குறோம். மோசம் அப்படின்னு உள்ளே ஹையஸ்ட்டாக இதுவரைக்கும் நம்ம பார்த்து காட்டல ஹையஸ்ட்டாக 51% மக்கள் வந்து நமக்கு வந்து இல்லை, திரு உதயநிதி அவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து மத்திய பாஜக அரசு மீது கூட சொல்ல, இந்த அளவுக்கு வந்து தமிழக அரசு மீது சொல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி. எல்லா அரசியல் கட்சி தலைவருடைய பிரதான பிரச்சாரமாக இப்போ மாறி இருக்கக்கூடிய விஷயம் லா அண்ட் ஆர்டர். நம்ம வந்து பார்க்குறோம், கஞ்சா அடிச்சு வந்து கொண்டாங்க, கள்ளத்தூக்கி போட்டு கொண்டாங்க, நம்ம வந்து அருவாள் எடுத்து வெட்டிகிட்டே இருக்கிறாங்க, வெட்டி எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்கன்னு இந்த குரியல்ட்டி வந்து இவ்வளோ மோசமாக மாறுமா? அது வந்து குரியல்ட்டிக்கு ஒரு எல்லையே இல்லையா? இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குமா அப்படிங்கிறது எல்லா எதிர்க்கட்சியும் வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு தான் பிரதானமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட கேட்குறோம், உண்மையிலே வந்து இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே. டிஜிபி சங்கர் ஜுவால் இருக்கும்போது ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 4 வருஷம் இருக்கும், இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் ரிட்டையர் ஆனார். அவர் ஒரு டேட்டா கொடுத்திருந்தார். நமக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. போன 5 ஆண்டுகளை விட இந்த 4 ஆண்டுகள் வந்து கொலை எண்ணிக்கை, அதாவது போன 4 ஆண்டுகளோட இந்த 4 ஆண்டுகள் கொலை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, கொலை முயற்சி எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு அவர் ஒரு டேட்டா கொடுக்குறார். நாங்கள் எடுத்து என்சிஆர்பிக்கு கொடுத்து என்சிஆர்பியில் போட்ட தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பகத்தில் போட்ட டேட்டான்னு சொல்லிட்டு கொலைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். இந்த பக்கம் ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம், நிறையா கடுமையான ஃபுட்டேஜஸ் வருது, பத்திரிகைகளில் பார்க்குறோம், எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அப்போ உண்மை இது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து மக்கள்கிட்ட கேட்குறோம், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு. மக்கள் சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னு 17%. உள்ளே கம்மியாக பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்களை விட, தமிழக முதலமைச்சரை விட, திமுக ஆட்சியை விட ரொம்ப கம்மியாக வந்து சூப்பர் நல்லா இருக்குங்க சட்டம் ஒழுங்கு. அதுக்கு என்னங்க குறைச்சி, மற்றவங்களாம் ஒழுக்கமா, தமிழ்நாட்டை மட்டும் தான் சும்மா குறி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு 17% மக்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு பரவாயில்லைங்க, ஓவரால் ஒன்று பரவாயில்லைங்க, அப்படி எல்லா மாதிரி தான் இருக்குது, அப்படி எல்லாத்தையும் இருக்கிறதாங்க அப்படின்னு ஓகே அப்படிங்கிற சென்ஸில் 28% மக்களும் உள்ளே அதிகமாக இதுவரைக்கும் நம்ம பார்த்த காட்டிலே அதிகமாக மோசம் அப்படின்னு 55% மக்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குறாங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரைட்டீரியாவை சேலஞ்சாக மாறி இருக்குன்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இஃப் ஐம் நாட் ராங் 2006-11 திமுக ஆட்சியின் போது திரு ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்துட்டு திமுக ஆட்சி ஒருவேளை தோல்வியை தழுவுமானால் அதற்கு மின்சாரத்துறை காரணமாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்போ வந்து இந்த முறை வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக, கடந்த முறை மின்வெட்டுகள் அந்த மாதிரி அந்த இருந்துச்சு 2006-11. ஸோ இந்த முறை வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து திமுக அரசு எதிர்கொள்ள போகிறது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். மோசம் அப்படின்னு 55% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ பார்த்தோம். அடுத்து இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். என்னது, விஜய் அவருடைய அரசியல் எப்படி இருக்குது. விஜய் வந்து அரசியல் என்ட்ரி கொடுத்துருக்காரு, இப்போ வரைக்கும் தனியாக நிற்கிறாரு. அவர் வேறு ஏதாவது அலைன்ஸ் கூட போகிறாரா இல்லையான்னு தெரியல, அவர் கூட யாராவது அலைன்ஸ் வர போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அவருடைய படம் ஜனநாயகம் நம்ம வந்து பேசிட்டு தருணம் வரைக்கும் தடைப்பட்டு நிற்குது, வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. பொங்கலுக்கு வருவாங்க சொன்னாங்க, பொங்கல் முடிஞ்சு எல்லாம் லீவ் முடிஞ்சு குடியரசு தினம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போய் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இன்னும் குடியரசு தினம் வந்துருச்சு, ஜனநாயகன் படம் வரல. ஸோ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, மக்கள் அவர் எப்படி பார்க்குறாங்க, அவர் கூட்டணி வைக்கணுமா, இந்த கேள்விகளுக்கான பதில். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிடித்த முதல்வர்
முதல்வர் வேட்பாளர் யார் மக்கள்கிட்ட நம்ம கேட்குறோம். உங்களுக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்க முதலமைச்சர்லேருந்து நாளைக்கு வரணும் விரும்பக்கூடிய முதலமைச்சர்லேருந்து எல்லாருடைய கணக்கில் பேர் சொல்லி உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு நீ யார் சொல்லுங்க, மக்கள் யாரை சொல்கிறாங்களோ. ஸோ நாம 2 பேரை கொடுத்து இல்லை, மக்கள் யாரை சொன்னாங்களோ முதலமைச்சர் வேட்பாளர் இறங்க சொல்லி மக்களுடைய தேர்வு என்ன. அதே மாதிரி இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறும், இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குதுங்க, நீங்கள் இப்போ ஓட்டு போடுங்க, யாருக்கு ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி அத்தனை கேள்விகளுக்குமான பதில் நம்ம வாங்கியிருக்கிறோம். தினமலர் மற்றும் சாணக்கிய நடத்தக்கூடிய சர்வேயுடைய முடிவுகள் நாளை. அதுவரை நன்றி, வணக்கம்.